Hello guys, welcome to another video of CA Bros. எல்லாரும் accounts exam ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க நம்புறோம். ஸோ நமக்கு இன்னைக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி ரிவ்யூ கொடுக்கறதுக்காக நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வந்திருக்குதா, நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களா இல்லையா, நிறைய விஷயங்கள் அபவுட் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமை பற்றி ஜஸ்ட் குயிக்காக ஒரு 2 to 3 minutes அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் வந்திருக்குதா இல்லையா அதை பற்றி எல்லாம் சொல்கிறதுக்கு அருண் please give a quick review of accountancy exam of CA Foundation January attempt. Over to Arun. Hi friends, நான் CA Arun. Welcome to CA Bros. ஆக்சுவலா வந்து அக்கௌண்டன்சி எக்ஸாம் முடிஞ்சிச்சு, நம்ம பசங்க கிட்ட இருந்து கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கிச்சு. சரி சும்மா ஒரு ஆர்வத்துல கஷ்டம் வந்துருக்கு, ஈஸியா வந்திருக்கா, நம்ம சொன்னதெல்லாம் வந்திருக்கா, அப்படி இல்லாதான் வந்து பார்த்தோன்னா சொல்லாததெல்லாம் வந்திருக்கா, என்னதான் கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சரி நம்ம வந்து சும்மா பேப்பர் ரிவ்யூ மாதிரி கூட போட்டுலாமே அப்படின்னு சேஷத்தில் கேட்டாரு. பெரியவாங்க கூட நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஓகேவா? ஆக்சுவலா சிம்பிளா சொல்லணும்னா பேப்பர் வந்து ஈஸி பட் நான் கொஞ்சம் லென்தி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத கொஸ்டினா கேட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. மேபி டைம் பார்க்காம நிறைய பேர் வந்து விட்டு வந்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பேப்பர் வந்து ஈஸி பட் வந்து லென்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பா இருக்கும், என்ன சரி இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது, நான் நிறைய எழுதுலையே, நான் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல, நீங்க ஈஸின்னு சொல்றீங்க, என்ன சரி எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுதுன்னா நான் சொல்றேன். எப்பயுமே வந்து பார்த்தோன்னா பசங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகேவா, நம்ம ஒழுங்கா எழுதாத மாதிரி, மெயினான அக்கௌண்டன்சிக்கு சொல்றேன், ஒழுங்கா எழுதாத மாதிரி, நிறைய டேலி ஆகாத மாதிரி, ஐயோ தெரிஞ்சிருச்சு நம்ம ஒழுங்கா வந்து ஃபில் பண்ணாம வந்துட்டுமே தெரிஞ்ச கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்கும், மிக்சர் ஃபீலிங் மாதிரி இருக்கும். மெயினா பேப்பர் ரிவ்யூ அப்படின்னு எடுத்துக்கிறதோட ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஃபீலிங் வந்து எனக்கும் இருந்தது. ஆனா எப்பயுமே நான் சொல்றேன், ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் எப்பயுமே நான் சொல்றேன், அக்கௌண்ட்ஸ் எப்பயுமே நினைச்சதோட அதிகமா தான் மார்க் வரும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாம்ல கொஸ்டின் டேலி ஆகட்டாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் இருக்கும், ஒர்க்கிங் நோட்ஸும் மார்க் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த கொஸ்டின் தப்பா அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு 0 மார்க் தான் போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா கரெக்டா எழுதுற கொஸ்டின் மட்டும் சும்மா மார்க்கை வந்து கூட்டி பார்த்தா ஐயோ நம்ம பாஸ் மார்க் வரலையேன்னு நினைப்போம். பட் இதான எப்பயுமே வந்து நீங்க நினைச்சதோட 20 மார்க் 30 மார்க் அதிகமா தான் வரும். ஓகேவா, நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. நான் பார்த்தேன் ஆக்சுவலா ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன், நான் பார்த்தேன் நிறையவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா NPO, பார்ட்னர்ஷிப், சிங்கிள் என்ட்ரி, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி கொஸ்டினுக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாட்டினாலும் ஃபுல் மார்க் வராட்டினாலும் உங்களுக்கு மினிமம் 50 to 60 மார்க் வந்துடும். ஈஸியாவே பாஸ் ஆகலாம் இந்த பேப்பர் வச்சு. ஓகேவா, அதனால நீங்க கவலையே படாம நல்ல ஃப்ரெஷ் மைண்ட்ல போயிட்டு நீங்க லா படிங்க. 3 நாள் டைம் இருக்கு ஆக்சுவலா. ஓகேவா, அதுக்கு கூட நான் இன்னொரு வீடியோ போடுறேன், 3 நாள் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் லா படிங்க. கவலையே வேணாம். சரி ஓகே சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலையா இருக்கு, டென்ஷனா இருக்குனாலும் பரவாயில்ல, நீங்க ஜஸ்ட் 1 மணி நேரம் போய் தூங்குங்க. சாப்பிட்டு நல்லா அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிடுங்க. தூங்கி அனுப்பிச்சோன்னே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் லாப போய் படிங்க. ஓகேவா, சரி இப்போ வந்து நான் ஜஸ்ட் 1 by 1 நான் பார்க்கலாம். என்னென்னலாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்தது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே, நம்ம மட்டும் தான் இந்த மாதிரி நினைக்கிறோம்னு நினைச்சேன், எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். சரி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் டே புக் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருந்தாங்க. நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரெக்டிஃபிகேஷன் அந்த மாதிரி பார்த்தேன். பட் ஓகே 4 மார்க் தான். ஏன்னா அது சப்ஜெக்ட் புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கம்பல்சரியில கேட்கறாங்களேன்னு இருக்கு. ஏன்னா அது ஒரு டம்மியான சாப்டர்னு நினைச்சேன். பட் அதுல இருந்து கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐ எது டம்மி எது இம்பார்ட்டன் நம்மளால ஈஸியா பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்று எடுத்துன்னு வந்து கம்பல்சரியா கொடுப்பாங்க. பட் ஓகே அது 4 மார்க் தான். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் நான் வந்து 6 மார்க் வரும்னு நினைச்சேன். 10 மார்க் ஈஸியா எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து பிஆர்எஸும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கம்மி மார்க் 7 மார்க் இல்ல 8 மார்க் வரும் நினைச்சா அதுவும் 10 மார்க். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க்கு வந்திருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே எக்ஸ்பிளைன் பண்றேன், அது உங்களுக்கு புரிஞ்சாலே பரவாயில்ல. இந்த 10 மார்க்ல மினிமம் ஃபுல் மார்க் எடுத்தாலும் 5 மார்க் 6 மார்க் ஈஸியா எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். சோ இன்னும் நான் வந்து சொல்றேன், NPO, பார்ட்னர்ஷிப், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ஓகேவா, இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குற சம்னு ஆல்ரெடி தெரியும். என்னோட டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளோட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி வந்து எழுதிடுவாங்க. ஏன்னா டபுள் என்ட்ரி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆயிடும் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, சோ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் வச்சு நீங்க க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணிடலாம். ஈஸியா உங்களுக்கே தெரிஞ்சிடும். சப்போஸ் டேலி ஆகட்டாலும் பரவாயில்ல, நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் இருக்கும். அட்லீஸ்ட் ஃபுல்லா நீங்க டபுள் என்ட்ரி எஃபெக்ட் கொடுக்க முடியாட்டாலும் கொடுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் இருக்கும். சோ நீங்க கவலைப்பட தேவையில்ல. மூணுமே 10 மார்க் 10 மார்க் தானே. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்லாம் 15 மார்க், பார்ட்னர்ஷிப் 15 மார்க். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிறையவே மார்க் கொடுத்துருக்காங்க. சோ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிற சமயம் நமக்கு எப்படி இருக்கும்னா அல்வா மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நிறையவே மார்க் இருக்கு. சோ ஈஸியாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்கோர் பண்ணிடலாம். சரி ஓகே, சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் வந்திருக்கு. பார்ட்னர்ஷிப், NPO,
கம்பெனிஸ் ஆக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய காம்ப்ளெக்ஸான சம்லாம் இருந்திருக்கு. RTP MTPலாம் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் கேட்காம ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ICAல இருக்கிற பேசிக் சம்ஸ் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எதுவும் இல்லை, சிம்பிளான இதுதான். சார் நான் வந்து ஒழுங்கா எழுதல அப்படின்னு வந்து நீங்க சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவலைப்பட தேவை, நல்லாவே மார்க் வரும். எக்ஸ்பெக்ட் பண்ண வரை நான் சொல்றேன், நீங்க டீசெண்டா எஃபர்ட் கொடுத்து படிச்சீங்களா, டீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் வந்துடும், அப்படி இல்லாட்டா 50 மார்க் வந்துடும். நீங்க கவலையே இல்லாம போய் படிக்கலாம். ஓகே, கொஸ்டின் பேப்பர் சிம்பிள் தான். நான் வந்து இல்ல சார் நீங்க வந்து சிஏ ஆயிட்டீங்க, அதனால உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறதுலாம் வந்து புரியுது. பட் அப்படி இல்லைன்னா பசங்க கிட்ட பேசலாம். பசங்க கிட்ட பேசும்போது எல்லாரும் சொல்றதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நான் ஒழுங்கா பண்ணலாம் சொன்னாங்க. பட் அதுக்காக வந்து நான் கஷ்டமா சொல்ல ஈஸி தான். பசங்களுக்கு நினைச்சதுல நிறைய மார்க் வரும், அவ்வளவுதான் கண்ணா. ஓகேவா, பெருசா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிக்காதீங்க. லா எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு வேணா நான் வந்து 4 செஷன்லயே வீடியோ வந்து போட பார்க்குறோம் 3 நாளைக்கு. மற்றபடி அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஓகே, இதுக்கப்புறம் மண்டேல இருந்து அக்கௌண்ட்ஸ் தூக்கி போட்டு லா மட்டும் தான் மண்டேல இருக்கணும் கண்ணா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி லா எக்ஸாம். ஓகே, பை பை. Thank you Arun for this review. So I believe எல்லா பசங்களும் உங்களுடைய பெஸ்ட் கொடுத்துருக்கீங்க நம்புறோம். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் மறந்துடுங்க. கம் பேக், இட்ஸ் டைம் டு கம் பேக் வித் யுவர் லா எக்ஸாம். ஏன்னா லா எக்ஸாமுக்கு அற்புதமாக 3 நாள் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா 13, 14, 15 3 நாள் எப்படி சூப்பராக யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம இறக்கிடுவோம். இன்னைக்கு நைட்டே இறங்கும், சரியா? அப்போ தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் மறந்துடுங்க. ப்ளீஸ் forget about your accounts exam and give your best potential towards the upcoming CA Foundation Law Examination. நன்றி, வணக்கம். Hope you enjoyed this video. This is CA Bro signing off. பாஸ் பண்றோம். Thank you டா. Thank you guys.